வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்து அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக கோவக்காய் ரூட்ஸை எடுத்துட்டு மறுபடியும் பாட் பண்ணேன். பட் ஆனாலும் நல்ல ரிசல்ட் வரல. இந்த கோவக்காய் வேர் நியர்லி 6 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேன். இதே வேர் மறுபடியும் எடுத்து எடுத்து வைக்கிறதுனால வரலையா என்னன்னு தெரியல. சரியாகவே செடி வரல. ஃபர்ஸ்ட் 1-2 இயர்ஸ் அப்படியே வேர்லேருந்து செடி வரும்போது ஃபுல்லாக அப்படியே படர்ந்துடும். இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக படர்ந்து ஒரு 15-20 காய் ஒரு தடவையும் அறுவடை பண்ணுற அளவுக்கு காய் வந்துட்டு இருந்தது. நல்லா நிறைய காய்கள் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வாட்டியும் இல்லை, ஒரு 2-3 இயர்ஸாகவே சரியாகவே படர மாட்டேங்குது. இது எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தோட்டம்னா புதுசு தான், வளர்க்குறேன். பட் வெஜிடபிள் வேஸ்ட்லாம் கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் அந்த சீட்ஸ் போட்டால் நம்மளோட காய்கள் செடிகள் வளர்ந்து அறுவடை கொடுக்குற மாதிரி இந்த கோவக்காய் எடுத்து மறுபடியும் ரீபாட் பண்ணாலும் சாயிலை மிக்ஸ் பண்ணி அதில் மறுபடியும் புதுசாக கம்போஸ்ட்லாம் போட்டு பண்ணாலும் வரவே மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறையா சர்ச் பண்ணி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். பண்ண பிறகு எனக்கு ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் கொஞ்சம் அறுவடைகள், தோட்டம் ஃபுல்லாக செடிகள், மற்ற செடிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இல்லையா, அதில் தக்காளி, அப்புறம் கீரை, அதெல்லாம் அறுவடை பண்ணேன். என்னென்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இனி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா செடியும் கம்மி ஆயிடுச்சு. அதாவது அறுவடைலாம் நிறைய முடிஞ்சு போச்சு. கத்திரிக்காயும் ஒன்று விதைக்கி விட்டுருந்தேன், அதையும் அறுவடை பண்ணிட்டேன். அண்ட் வெயில் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் மேலேருந்து காஞ்சிக்கிட்டே வருது. அதனால அதையும் அறுவடை பண்ணிட்டேன். இந்த செடியில் என்ன ஆகுதுன்னா, குட்டியாக பூச்சி, க்ரீன் கலர் பூச்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. அந்த இலையில் அப்படியே க்ரீன் கலராக குட்டியாக இருக்குது. அது ஃபுல்லு இலையெல்லாம் சாப்பிட்டுடுது. ஸோ ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக அறுவடை பண்ணிடணும். இல்லைன்னா அதுக்கு ஏதாவது பூச்சி மருந்தை கொடுக்கணும். எனக்கு வெளியே கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது பிடிக்காது. பட் வீட்லேயும் என்ன யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு ஆசை தான். பட் நிறையா கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது. அண்ட் பண்ணுவேன் கூட, சிலது பண்ணுவேன். ஆனால் இந்த பூச்சியெல்லாம் எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் கீரை ரொம்ப நாள் விட்டதுனால ஃபுல்லாக பூ விதை வந்துடுச்சு. கொஞ்சம் ஒரு சில தொட்டியில் மட்டும் அறுவடை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அது என்னாச்சுன்னா ஃபுல்லாக டார்க்காக வந்துடுச்சு மேலெல்லாம். ஏன்னா விதைகள் வந்துடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கிள்ளிட்டேன். அண்ட் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இது குட்டி தொட்டி தானே, அதனால இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் வளராமல் மற்ற எல்லா கீரைகளும் வளர்கிறதுனால இந்த கீரை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால மொத்தமாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா அட்லீஸ்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மின்ட், கொஞ்சம் புதினா, அப்புறம் கீரை, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் ஒரு நாள் அறுவடை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோடய பீட்ரூட் ஒரு 2-3 டைம்ஸ் ஆல்ரெடி அறுவடை பண்ணியாச்சு. ஸோ இது இலைகள் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நல்லா பெரிய பெரிய இலைகள் வந்தது. அண்ட் பீட்ரூட்டும் மேலே கொஞ்சம், அதாவது வளர்ந்து வந்துட்டுருக்கு இல்லையா, பீட்ரூட் வளர்கிறதுக்கும் எனர்ஜி வேணும்ல. ஸோ இலைகள் கொஞ்சம் 2 டைம்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணதில் 3rd டைம் வந்த இலைகள்ன்றது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்ட் எனக்கு புளியஞ்செடியில் அந்த சின்ன தலைகள் கிள்ளி கீரை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கிட்டேன். மற்ற அப்டேட்ஸ்லாம் சேம் தான். எல்லா செடிகளும் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஏன்னா சீசன் முடிய போகுது. இது இன்னையோட மாடி தோட்டத்து அப்டேட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.